வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 23,856 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லி நான் கீழே சப்போர்ட்டே போடல. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நம்ம செகண்ட் சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தோம். அதான் 24,073 ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,172 அப்படின்னு கொடுத்துருந்தோம் இந்த ரேஞ்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வந்து நான் இடையில போட்டு பார்த்தது, இந்த ட்ரெண்ட் லைனில் எது வரைக்கும் போக வாய்ப்புன்னு பார்த்தப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் வந்து இதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே வர வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து சப்போர்ட்டு தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 51,589 ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை தேர்ட் சப்போர்ட்டாக பொறுத்த 50,888 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இதுலேருந்து சப்போர்ட்டுக்கு மேலே போக வாய்ப்பு மாதிரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் சப்போர்ட் எடுத்து நம்ம சொல்லி இந்த மாதிரி பிரேக் பண்ணி இந்த நம்ம கொடுத்துக்கு எக்ஸாக்டாக ஒரு 10 பேண்டு பிரேக் ஆகிருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், 70 வரைக்கும் இறங்கிருக்காங்க. இதுலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் நம்ம எதிர்பார்த்த இடத்து இந்த இடம், அது 51,589 தாண்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 52,088 52,300 வரைக்குமே நெருக்கி போயிருக்கு. இது கிடையாது, நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு ஆகுங்க. 51,500 மேலே இருக்கும் பட்சத்தில் 51,000 ஃபீச்சரில் கொடுத்துருந்தோம். 51,912 வரைக்கும் போக வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். நம்ம சொல்லி இந்த டார்கெட்டை எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த இதில் அழகாக பிரேக் பண்ணி அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி நாளைக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா நேற்றோட கேண்டிலுக்குள்ளே இன்சைட் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நேற்றோட கேண்டில் ஹையோட பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு கேப் அப் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 24,307 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,498, அதுக்கடுத்து 24,600 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,140ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,073 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,842 அப்படிங்கிறது வந்து தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக், அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதையும் பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் திணறும். அதுக்கடுத்து அதுவும் இந்த ரேஞ்சு போகிறது வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம்னா இதை விட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது 24,703 பிரேக் பண்ணும் பட்சத்தில் இல்லை இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதோட எல்லோ ஜோனோட போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ ஜோனாக போட்டிருக்காங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட மார்க்கெட் இந்த ஹையில் கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் போட்டுக்கும். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ பார்த்திங்கன்னா அந்த 23,842 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட் நியூஸ் பேஸில் இருக்கிறனால ஒருவேளை கேப் டவுன் அந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தா நேற்றோட கேண்டிலுக்கு மேலே என்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்சைடாக இருக்கும்.
நம்ம கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் நிஃப்டி வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே தெரியும் ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்து இதை பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோசிங்காக இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த புல்லிஸ் கேண்டோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஏற்றத்தை மறுபடியும் பார்க்கலாம். இதோட ஹை பார்த்தோம்னா 52,354 இந்த ஏரியா பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்ட் செட்டப் படி. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 52,354 இது நேற்றோட ஹை நினைக்கிறேன். நேற்று முந்தான ஹையோட இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,577, அடுத்து 52,993 போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 52,005ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 51,825ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து தேட பொறுத்தளவுக்கு 51,443, அடுத்து 50,865. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 53,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதையும் தாண்டி போகிறதுன வாய்ப்பு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணி வச்சு இன்னும் வெரி புல்லிஸாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 53,000 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை செகண்ட் சப்போர்ட் எடுக்கிற வாய்ப்பு அதிகம். இது எடுத்து இதுவும் இப்படி போகிறது வாய்ப்பு அதிகம். இதை பிரேக் பண்ண அதாவது 51,825 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு இறக்க வாய்ப்பு இருக்கும். ஃபுல்லாக இறங்கலாம் போயிடாது. இந்த 51,400 திருப்பி சப்போர்ட் எடுத்து அப்சைடு தான் போகும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லான் இருக்கு வந்து இறங்கினா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.